ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ஆகுக என்ற ஒரு சொல்லிக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் அல்ல அல்லாஹும் போற்றி புகழ்ந்தவனாகும். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகை கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமகனாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிச்சேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய ஜமியாவின் சார்பாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த மனித சமூகத்தின் எதிரி பாலியல் வன்முறையும் மது போதையும் விழித்துக் கொள்வோம் காப்போம் என்கின்ற தலைப்பிலே இந்த ஒரு மாத பிரச்சாரத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்திலே பெருகி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவங்களாக இந்த மனித குலத்தை பாதிக்கக்கூடியதாக மனித குலத்தினுடைய அடிப்படை வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் சீரழிக்கக்கூடியதாக இந்த மது போதையும்
பாலியல் வன்முறைகளும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சமூகத்தினுடைய முக்கிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளைஞர்களையும் மிக முக்கியமாக பாதிக்கக்கூடியதாக இதெல்லாம் இருக்கின்றது. அது இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கோ இல்லையோ முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதூன இலல் கைரி யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும்போது, உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கின்றான். உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்றார். யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அப்படி ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்படி மறுமையை நம்பி வாழக்கூடிய நாம் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணம் கூட என்னவென்று சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுப்பதாம். அப்ப இந்த மிகப்பெரிய தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தால் இந்த பிரச்சாரத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த தீமையிலிருந்து தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சாரத்தை நம் கைகளிலே எடுத்திருக்கின்றோம். அப்ப இந்த பிரச்சாரத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, சமீப காலமாக இன்றைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பாலியல் வன்கொடுமை என்கின்ற தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சமீபத்துல மே மாதத்துல நம்ம கோயம்புத்தூர்ல சூலூர் என்கின்ற பகுதியில ஒரு சிறுமி என்ன செய்யப்பட்டாங்கன்னா கற்பழிக்கப்பட்டாங்க. அது அதோட முடியல அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல, அதை தொடர்ந்து இந்த ஒரு மாதத்திற்குள்ள பல இடங்கள்ல, சென்னையில, நாமக்கல்ல, இன்னும் பல இடங்கள்ல இந்த சிறுமிகளுக்கான வன்கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது. அதே பெண்களுக்கு உண்டான அநீதிகளும் பாலியல் துன்புறுத்தலும் அதிகமாக இருக்கிறது. இது எங்கேயோ ஒன்று நடந்துச்சு, எப்பயோ நடந்துச்சு என்கிறது போல ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலே ஒரு சாதாரண செய்தியை கடந்து செல்வது போல அதிகமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இது நம்ம ஊருக்கு வந்துட்டா என்ன செய்யறது, நம்முடைய தெருவுக்கு வந்துட்டா என்ன செய்யறது, நம்முடைய வீடுகள் நடந்துட்டா என்ன பண்றது, அதற்கு முன்பதாக இதை தடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் போட்டுட்டாங்க. இது புதுசு இல்ல, இந்த ஒரு சம்பவம் தான், இந்த ஒரு மாசம் தான் நடக்குது, அப்படி கிடையாது. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிர்பயா என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி மிக கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க என்ன செய்யிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதுல என்ன நடந்துச்சு, அதோட முடிஞ்சிருச்சா? அதற்காக எவ்வளவு போராட்டங்கள், ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு அதனுடைய போராட்டங்கள் மிக வீரியமாக மக்களிடத்துல இருந்துச்சு. அதோட அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா, அந்த பிரச்சனை சால்வ் ஆக்கப்பட்டுச்சா, தீர்வு காணப்பட்டுச்சானா இல்ல. அதற்கு பிறகு ஆசிபா என்ற சிறுமி 3 நாட்கள் கோயிலை வைத்து வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. அதோட முடிஞ்சுச்சா? பாலியல் அந்த பொள்ளாச்சியில எவ்வளவு பெரிய கொடுமைகள், இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பெண்களையும் தாண்டி சிறுவர்கள் சிறுமியர்கள் என்று அனைவரையும் சீரழிக்கக்கூடிய வகையில எந்த அளவுக்கு என்று சொன்னால் 3 வயது பச்சிளம் குழந்தையை அவன் கற்பழிக்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டான் சொன்னா எவ்வளவு டேஞ்சர், எவ்வளவு மனிதன் என்கின்ற தவறு செய்யக்கூடிய இயல்பை தாண்டி ஒரு மிருகமாக மாறுகின்றார். ஒரு மிருகமாக மாறிவிட்டா என்ன நிலைமை பாருங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. இதுக்கான தீர்வு என்ன? எவ்வளவோ சட்டங்கள் போடப்பட்டுச்சு, எவ்வளவோ விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா தீர்க்கப்பட்டிருக்கிறதா? இனி இந்த தவறே நடக்காது என்று சொல்லி சவுதி அரேபியா போல இஸ்லாமிய கண்ட்ரிகள் முழுமையாக இந்த சட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நாடுகள் போல குற்றங்கள் குறைந்திருக்கிறதான இல்ல, நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்கிறது. அப்ப இதற்கான தீர்வு தான் என்ன? எவ்வளவு சட்டங்கள் இருந்தும் கடுமையான தண்டங்கள் இருந்தும் நிறைவேற்றப்படலையே, இது நிறுத்தப்படலையே, இதற்கான தீர்வாக அமையலையே. தீர்வு தான் என்ன என்று உலகமே இதன் தீர்வை நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் தான் இதற்கான தீர்வாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூதர் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு அவங்க சொல்றாங்க, உமரே, உங்களுடைய திருமறை குர்ஆனில ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுடைய வேதத்துல இருந்துச்சு அப்படின்னா நாங்க அது ஒரு திருநாளாக, ஒரு பெருநாளாக நாங்க கொண்டாடி இருப்போம். அது என்ன வசனம் கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்து வ ரலீது லக்கும் இஸ்லாமி தீனா என்று சொல்லக்கூடிய அந்த 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தினை இறுதி பகுதியை ஓதி காட்டுறாங்க. இன்று நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கி உங்களுக்கு என் அருளை முழுமையாக செய்து இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
இந்த இஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு, எந்த குறைகளும் இல்ல, முழுமையான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இருக்கக்கூடிய எல்லா கொள்கையிலும் கூட இந்த இஸ்லாத்தை தான் என்னுடைய மார்க்கமாக நான் முழுமை செய்துட்டேன், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன், இதை தவிர மற்ற பின்பற்றக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அவங்க ஓதி காட்டுறாங்க. யூதரை கூட ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கு. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க. இதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. இந்த மார்க்கத்துல, இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தான், இந்த மார்க்கத்தினுடைய வரைமுறைகள் தான் அனைத்திற்குமான தீர்வு. ஏன்னா எல்லா தீர்வையும் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். தன்னுடைய வேதங்களிலும் சரி, தன்னுடைய தூதர்கள் மூலமாக அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வையும் முழுமையாக கொடுத்து விட்டான். எதையும் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அத்துணையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. அதே போல இன்னொரு இடத்துல ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போதனை எங்களுக்கு செய்தார்கள், நாங்கள் கண்ணீர் வடித்தோம். அது என்ன போதனை என்று சொன்னால், மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே உங்களை வெள்ள வெளியேறு என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நான் விட்டு செல்கின்றேன். இந்த மார்க்கத்திலே இரவு கூட பகலை போல வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே தெளிவு, கிளியர் கிறிஸ்டலா இருக்கு. எதுவுமே இதுல மூடப்படல, மறைக்கப்படல, எல்லாமே தெளிவாக அத்துணை சட்டங்களும் கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே, இந்த வியாபாரத்துல தீர்வு இல்லையே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே என்று சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது என்பதுதான் அதற்கான அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து இன்னைக்கு மற்றவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு நாத்திகர்கள் கூட பேசுறாங்க, இந்த இஸ்லாமிய சட்டம் தான் சரி, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை பொறுத்து அவங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டது, இதுதான் வாழ்வு இருக்கிறது, உங்களுக்கு இந்த பழிவாங்கும் சட்டத்தை தான் வாழ்வு இருக்கிறது என்பதாக இருக்கிறது. அந்த சட்டம் தான் இந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையாக இருக்கும், அதுதான் குற்றங்களை குறைப்பதற்கான வழி என்று அவர்களுடைய வாயிலாவே வந்துருச்சு. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளவு சட்டம் போட்டாலும், எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் அது முறையான சட்டமாக இல்லை, முறையான திட்டமாக இல்லை. ஒப்பிட்டு பார்க்கிறாங்க, இதே குர்ஆனுடைய சட்டமாக வைத்திருக்கக்கூடிய சவுதியிலே இந்த குற்றங்கள் குறைவு, ரொம்ப குறைவு. ஆனா இந்த நாட்டுல தடுக்க முடியல. என்ன காரணம்? அந்த சட்டம் தான் காரணம். அந்த சட்டத்தை இங்க அமல்படுத்தி விட்டால் இது சரியாக போயிடும் என்ற உணர்வு அவங்களுக்குள்ள தானாகவே வந்திருக்கிறது. எல்லாரும் பேசுறாங்க. அப்ப இது எதனுடைய வெற்றி? இந்த குர்ஆனுடைய வெற்றி, இறைவனுடைய இந்த சட்டத்தினுடைய வெற்றி. அப்ப இதுதான் அதற்கான தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த தீர்வு தான் இந்த பாலியல் வன்முறைகளுக்கான முறையான தீர்வு, அது இறைவன் சொல்லக்கூடிய தீர்வு என்பது அவர்கள் வாயிலாக வருகிறது. இதைத்தான் நாம் பிரச்சாரமாக எடுத்து சொல்ல வேண்டும். வெறுமனே இந்த சட்டங்களை மட்டும் ஏற்றி இந்த தண்டனைகளை மட்டும் கொடுத்துட்டா போதுமா? இது மட்டும் அதற்கான தீர்வு ஆயிருமான ஆகாது. ஏன் அப்படின்னா, எவ்வளவோ இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சட்டம் இல்லாமல் இந்திய சட்டமும் ஒரு சட்டம் இருக்குல்ல, அதுவும் கடுமையான சட்டம் தான். ஆனால் அந்த சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் தீர்வு வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? கடுமையான சட்டம் தானே, ஏன் தீர்வு வாங்கி கொடுக்க முடியல? 1,1040 வழக்குகள் ஒரு வருடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு பேருக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்கன்னா, வெறுமனவே 3 லட்சம் பேருக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. சாரி, 3000 பேருக்கு தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. 3500 எங்க, 1,1040 எங்க? 1,40,040 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது அத்துணை வழக்குகளுக்கும் அவர்கள் ஆதாரம் கொடுத்து அதற்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க சொல்லி அவர்களிடத்தில் வாதாடினால் வெறுமனவே 3,500 சில்லறை பேர்களுக்கு தான் இதற்கான நீதி கிடைத்திருக்கிறது. அப்ப மற்றதெல்லாம் எங்க போச்சு? எவ்வளவு சட்டங்கள் இயற்றினாலும் அந்த இடத்தில் உட்காரணும் சரியா இருக்கும், தண்டனையை நிறைவேற்றணும் சரியா இருக்கும். அப்படி சரியா இருக்கிறார்களா? யார் பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்களோ அந்த பெண்களை அவர்களையே மீண்டும் என்ன செய்யறாங்க, அவர்கள் கற்பழிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிராக பார்க்கிறோம். தாயும் மகனும் போயிருக்காங்க, 2 பேரையும் கற்பழிக்கிறாங்க. வேடியே பயிரை மேய்ந்தது போல யார் இந்த நீதியை நிலைவாட்டுவாங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு போறாங்களோ அந்த காவல்துறை மீறத பார்க்கிறோம். அப்ப எங்கிருந்து கிடக்கும் நீதி? சரி, இவங்கதான் பரவாயில்ல, இதை நிரூபிக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு போயிருவோம் என்று சொல்லி மருத்துவத்துறைக்கு போனா அங்க நீதி கிடைக்குதா? இவனே பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய எப்படி எல்லாம் சோதனை செஞ்சு அதை எந்த முறையில நிரூபிக்கணுமோ அவன் பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி, இதை விடுங்க, கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல நீதி கிடைச்சிடும் என்று போனா அங்க எப்படி இருக்கு? இந்த பெண்களை நடத்தக்கூடிய நிலைமை என்ன? உயிரோடு அறுத்து அந்த பாகங்கள்ல எடுத்தா எவ்வளவு வலி இருக்குமோ அவ்வளவு வலிகளையும் அந்த பெண்ணுக்கு தர்றாங்க. பல ஆண்டுகள் நீடிக்குது. அந்த பெண் இந்த இதெல்லாம் மறந்துட்டு, இதை சுத்தமாக மறந்துட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோன்னு வரக்கூடிய நேரத்துல கூட படசெல்லாம் தோண்டி எப்ப நடந்துச்சு?
எந்த வருஷம் நடந்துச்சு, என்ன ஆடை அணிஞ்சிருந்தீங்க, எப்படியெல்லாம் நடந்துச்சு என்று உயிரோடு அந்த பெண்ணை கொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கேள்விகளும் அவர்களுடைய நடத்தைகளும் இருக்கிறத பார்க்கும். அப்ப தீர்வு எங்க இருக்கு, எப்படி வரும்? சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் வெறுமனவே சட்டத்தை ஏற்றிவிட்டார். இஸ்லாமிய சட்டத்தை நம்ம இங்க அமல்படுத்தினால் கூட அது வெற்றி பெறுமா? வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் சமூக பொறுப்போடு சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் இது வெற்றி பெறும். இல்லாட்டி மற்ற சட்டங்களை போல இஸ்லாமிய சட்டமும் போயிடும். அல்லாஹ் நேரடியாக இந்த சட்டத்தை இறக்கி அமல்படுத்துங்கன்னு சொல்லல. இதற்கான வழிமுறைகள், சட்ட வரையறைகள் எல்லாம் வகுத்துட்டு இப்படிதான் வாழணும், இந்த அடிப்படையில தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது என்ற எல்லா சட்டங்களையும் சொல்லிவிட்டு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீ வாழணும். அப்படி வாழாமல் நீ மீறி செய்தால் உனக்கான தண்டனை என்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், தண்டனை பிறகுதான் அறிமுகப்படுத்துறான். வாழ்வியல்ல மாற்றம் வேணும். ஒரு பொறுப்போட எல்லாருமே நடந்து கொள்ளணும். அந்த பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறதா? பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லிடுவோம்னா ஆடையை சொல்லிடுவோம். ஆடை மிக முக்கியமான காரணம் தான். ஆனா ஆடை மட்டும் காரணமா? ஆடை மட்டும் காரணம் இல்ல. ஏனென்றா எந்த ஆடை பாதுகாப்பாக இருக்கும் என்று நாம் பேசுகின்றோமோ அந்த ஆடையில் சென்ற பெண்களும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வயதான மூதாட்டிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காரணம்? அதே போல பாருங்க, இது பாலியலுடைய தேவைதான் மட்டும் இருந்துச்சுன்னா அவன் சுமூகமான முறையில கையாளவன் தானே. இந்த வன்கொடுமைகள் எப்பொழுது நடைபெறுது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பெண்களுடைய பிரைவேட் பார்ட்ல இரும்பு கம்பிகளை நுழைக்கக்கூடிய அளவிற்கு, கடுமையாக தாக்கக்கூடிய அளவிற்கு, அதே போல அவர்களுக்கு பல்வேறு தரப்பட்ட இன்னல்களை தரக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கண்ணியமான மேடை, அதில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்புறுத்தல்கள் இப்படி நடக்கிறாங்க. ஏன் இப்படி மாறும்? ஒரு பெண்மணி, ஒரு எழுத்தாளர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுக்க, நம்ம தமிழக இந்தியா முழுக்க அவங்க டிராவல் பண்றாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ரேப் செஞ்சாங்களோ, பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களோ அவர்களை சந்தித்து அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. எதனால இப்படி பண்ணீங்க, என்ன காரணம், ஒவ்வொருத்தரையும். அதே மாதிரி கேங் ரேப் குழுவாக செய்யக்கூடிய அவர்களை சந்தித்து அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையை ஆராய்ச்சி செய்யறாங்க. செய்துவிட்டு அவர்கள் தரக்கூடிய அந்த விஷயம் என்னவென்று சொன்னால் அவங்க சொல்றாங்க, இது போன்று கடுமையாக நடந்து கொண்டு வரும் குடும்பங்களில் எல்லாம் பெண்களை கீழ்த்தரமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பெண்களை பற்ற நல்ல மதிப்பு அவர்களிடத்தில் இல்லை. பெண்களை ஒரு கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு போக்கு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்று சொல்றாங்க. அப்போ முக்கிய அம்சம் என்ன, அடிப்படை என்ன, நம்ம சரியாகும். ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் யாரு காரணமாக இருக்காங்கன்னா ஆண்கள் தான் காரணமா இருக்காங்க. அப்ப அந்த ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண் எப்படி மதிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணை எப்படி பார்த்தாரு, அந்த பெண்ணுக்கு என்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்தாரு, சிந்திச்சு பாருங்க. எப்படி நடத்தினாங்க, பெண்களை எப்படி தாங்கினாங்க. இந்த உலகமே அடிமையாக வைத்திருக்கக்கூடிய நிலையத்தில் இந்த பெண்களுக்கான உரிமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் அல்லவா? ஏன் கொடுத்தாங்க? பெண்களுக்கான நற்செய்தியை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் எப்படி விளக்குகிறது, பெண் குழந்தைகளை பற்றி எப்படி விளக்குகின்றது. இந்த பெண் குழந்தையை நீங்க 3 பெண் குழந்தைகளை பெற்று நல்ல முறையில் வளர்த்து விடுத்து விட்டால் மறுமை நாளில் என்னோடு இருப்பீர்கள். பெண் குழந்தை ஒரு நற்செய்தி. இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான். அது ஒரு அருள்கொடை, அது ஒரு பரக்கத்து என்று சொல்லி பெண்களை பற்றி எப்படி இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துட்டாங்க, பெண்களோட அவங்களுடைய விரல் கூட பட்டதில்லையே. தவறான பார்வையை பார்த்திருப்பாங்களா? அப்ப பெண்கள் என்றால் யார் என்று நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம குடும்பங்களே எப்படி கேள்விக்கின்றல், பெண்ணுனா அப்படிதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா முகநூல்லையும் பாருங்க, பெண்களை பத்தி எப்படி செய்திகள், அவ மோசமானவ, ஏமாத்திடுவா, பெண்கள் இப்படிதான் வச்சுக்கணும், இல்லாட்டி அவ கைமீறி போயிடுவா என்று பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான நகைச்சுவையும் பெண்களை சுற்றி தான் வரும். அப்ப அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல எப்படி இருக்கும், பெண்ணுனா இப்படிதான். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆண் குழந்தையை பார்ப்பது போல் பெண் குழந்தையை பாக்குறீங்களா? அந்த இடத்துல ஒரு பிரிவினையை உண்டாக்கிறீங்களே. அப்ப அந்த இடத்துலயே அடிப்படையே சரியில்லாம இருந்தா எப்படி அவன் மதிப்பான், பெண்களை எப்படி மதிப்பான்? வரக்கூடிய மருமகளை நீங்க எப்படி நடத்துறீங்க? எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. எல்லா விஷயத்திலும் பெண்களை பாரபட்சமாக நடத்தக்கூடிய நிலை இருந்தால் இந்த ஆண்கள் எப்படி பெண்களை பார்ப்பான்? சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த குடும்ப வாழ்க்கையில மனைவிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து பாருங்க, மனசெல்லாம் அமைதியா இருக்கும். அவ்வளவு அன்பையும் கனிவையும் அந்த மனைவிமார்களுக்கு அவங்க கொடுத்திருப்பாங்க. தாய் எப்படி பார்த்தாங்க, குழந்தைகளை எப்படி பார்த்தாங்க, அந்த பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து காட்டினார்களே. தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்காங்க, ஒரு மனைவியுடைய வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறாங்க.
இவங்க நான் தங்கணும்னு சொன்னா யாரும் மறுப்பு சொல்லப்பட்டதில்லை. ஆனா அப்ப கூட என்ன செய்யறாங்கன்னா மற்ற மனைவிடத்துல கேட்கிறாங்க, நாங்க போய் இவங்க வீட்டுல தங்கிக்கலாமா? அப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவங்களுக்கு எவ்வளவு உயர்வையும் மதிப்பையும் கொடுத்திருந்தாங்க. மசூராவை எடுத்துக்கொள்ளுங்க. மசூராவை அவங்களுக்கு நம்ம என்னைக்காவது மதிப்பு கொடுத்துருக்கிறோமா? ஆனா அவங்கள்ட்டையும் ஆலோசனையை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்கன்னா எப்படி நடத்தியிருப்பாங்க? அப்ப இந்த நடத்துதல் எல்லாம் நம்மிடத்துல இருந்தால் நம்ம குழந்தை எப்படி பார்க்கும்? பெண்ணை நல்ல விதமா பார்க்கும், எப்படி பார்க்க வேணுமோ அப்படி பார்க்கும். அப்ப இஸ்லாமிய அடிப்படை என்னன்னா, ஆண்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்? கவனமாக நம்பிக்கை கொண்டவருடைய மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக கடுமையான வேதனை உண்டுங்கிறான். ஏன் இந்த வசனத்தை சொல்லி காட்டான்? ஆபாசம் எப்ப பார்த்தாலும் ஆபாசமாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன்கள்ல எவ்வளவு ஆபாசமான காட்சிகள், கள்ள தொடர்புகளை சரியென்று நியாயப்படுத்தக்கூடிய, அதே போல ஓரினை சேர்க்கையை நியாயப்படுத்தக்கூடிய, அதே போல இந்த பாலியல் விஷயங்களை நியாயப்படுத்தக்கூடிய எல்லா அம்சங்களும் வீடியோக்களாக வந்துருச்சு. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சு பயான் பண்ணா கூட ஒரு செகண்ட் வீடியோல அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் உடச்சி வீசி எறிஞ்சிட்டு போயிடான். அவன் அதுதான் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எப்படி வளர்க்கணும், எந்த அடிப்படையில் நம்ம இருக்கணும்? ஆபாசம் என்பது மிக மோசமானது. அது விரும்பக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். சீரியல்ல என்ன காட்டுறான், படங்கள்ல என்ன காட்டுறான், என்னைக்காவது அதை தடுத்திருக்கிறோமா? அதன் மீது கோபம் சென்றிருக்கிறதா? சக முஸ்லிம் ஏதாவது தவறு செஞ்சுட்டானா அவன் மேல கோபம் போகும், அற்பமான விஷயமா இருக்கும். அதற்கு என்ன செய்வோம்? ரொம்ப மெனக்கெட்டு எடுத்துக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு அவனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இது போன்று மானக்கேடான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வருதே, என்னைக்காவது தடுத்திருக்கிறோமா? என்ன காட்டான்? ஒரு மகளும் தாயும் உட்கார்ந்து அதை பார்க்க முடியுமா? ஒரு தந்தையும் மகனும் உட்கார்ந்து அதை பார்க்க முடியுமா? அவ்வளவு ஆபாசங்கள். இதெல்லாம் நம்ம அனுமதிக்கணும் தானே? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷில் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு லஹும் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா. இந்த மானக்கேடான விஷயம் வேணும் முஸ்லிம்களிடத்திலே பரவ வேண்டும் என்று யார் எண்ணுகிறானோ அவனுக்கு இந்த மறுமையிலும் கேடுதான், உலகத்திலும் கேடுதான். எல்லா விஷயங்களுக்கும் மறுமையில தண்டனை இருக்கும். ஆனா இந்த ஒரு ஆபாசத்துக்கு மட்டும் உலகத்திலும் கேடு, மறுமையிலும் கேடு. அவ்வளவு கடுமையான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு தண்டனை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த ஆபாசத்துல எப்படி இருக்கும்? பேப்பர்ல இந்த அத்தனையும் ஆபாசம் கொட்டி கிடக்கிறது. இதற்கு எதிராக நம்ம பொங்கி இருக்கிறோமா? இதுக்கு எதிராக பேசி இருக்கிறோமா? இதை தடுப்பதற்கான முயற்சிகளை நம் வீடுகளிலிருந்து நாம் துவங்கி இருக்கிறோமா? இதை எதுவுமே செய்யாமல் இதற்கு எதிராக நாம் வருகிறோம் என்று சொன்னால் நம்ம போரிய பெண்ணியவாதி. சிந்திச்சு பாருங்க. அப்ப எப்படி வரும்? அதே போல அல்லாஹ் சொல்றான், உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பது ஆண்களுக்கான ஹிஜாப். பெண்களுடைய ஹிஜாப்பை பற்றியே திரும்ப 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 பேசிக் கொண்டிருக்கிறோமே, நம்ம சரியா இருக்கிறோமா? முதல் பார்வை உன்னுடையது, 2ஆம் பார்வை சைத்தானுடையது என்று அந்த பெண்களை பார்ப்பதை விட்டு அல்லாஹ் தடுக்க சொல்றானே. பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், கற்புகளை பேணிக் கொள்ளுங்கள். பேணுமா? நம்ம குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக அந்த பெண்களை மட்டுமே, அவர்களுடைய ஆடைகளை மட்டுமே குறையாக சொல்லக்கூடாது. அது முக்கிய காரணம் தான். ஆனா அது மட்டுமே எல்லா இடங்களிலும் காரணமாக இருக்கிறதா? நாமும் காரணமாக இருக்கின்றோம். அப்ப நம்ம அடிப்படையிலேருந்து வரணும். ஒரு பெண்ணை நற்போதனைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தயங்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தயங்கல, அல்லாஹ் தயங்கல. உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். நம்மள்கிட்ட கத்துக்கலைன்னா வெளியில போய் கத்துக்கிறோம். நம்ம சொல்லிக் கொடுப்பது நேர்மையாக இருக்குமா? ஆபாசம் அல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அழகிய முறையில் சொல்ல முடியுமா? முடியாது. முடியும். ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கல? அழகான முறையில சொல்லிக் கொடுக்கலாம் தானே? சொல்லிக் கொடுக்கல. அப்ப சொல்லிக் கொடுக்காத காரணத்தால வெளியில போறோம். வெளியில போய் யாராருக்கிட்ட எப்படியோ கத்துக்கொண்டு, யாராவது இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? 6வது வகுப்பு மாணவன் பேசுறாங்க, அவனுக்கு தெரியாத விஷயம் இருக்கா? அப்ப அது நேர்கோட்டோடு ஒரு நீதியோட நம்ம அவனை எடுத்துட்டு போகணுமா இல்லையா? இப்ப ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? சிந்திச்சு பாருங்க. இது எதுவுமே செய்யாம தவறு நடக்குது என்று சொன்னால் எப்படி சீர்திருத்த முடியும்? முதல்ல நம்ம சீர்திருத்தணும். பெண்கள் மீது கண்ணியம் கொள்ளணும். அந்த பெண்கள் யார் என்று எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் நடத்த சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் நடத்தினாலே பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிடும். இதான் பிரச்சனையோட ஆணிடு. அது அந்த இடத்துல கட் பண்ணிட்டாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்ப அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். பெண்களை பற்றி கண்ணியத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாமும் கண்ணியமாக நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை பெருமளவு முடியும். 2வது பெண்கள் எந்த அளவுக்கு இதுல மோசமா இருக்காங்கன்னா, இந்த ஆடை என்பது சும்மா அல்லாஹ் கொடுக்கல. ஆடை நீங்க சிந்திச்சு பாருங்க. தோல் சீலை போராட்டம் என்று சொல்லி அந்த வரலாறு கூகுள்ல படிச்சு பாருங்க.
இஸ்லாம் எளிதாக எல்லா உரிமையும் நமக்கு வழங்கிருச்சு. ஆனா மற்ற சமூகத்தில் எளிதாக இந்த ஆடையினுடைய உரிமையை வாங்கல. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு உயிர்களை இழந்து இந்த உடலை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆடையை அவர்கள் பெற்றார்கள். அதனால நமக்கு அந்த அருமை தெரியல. அப்ப இந்த ஆடை என்று அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும். எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. நீங்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்காகவும் இந்த ஹிஜாப் அணிந்து கொள்ளுங்க, முக்காடிட்டுக் கொள்ளுங்க, முக்காடை மாறு வரைக்கும் மறைத்துக் கொள்ளுங்க, உங்கள் முன்கைகளை தவிர மற்ற அனைத்தையும் மூடிக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? பாதுகாப்பு. அதுதான் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். நகையெல்லாம் எடுத்துட்டு இப்படி இரவுல போட்டுட்டு போவீங்கன்னா போட மாட்டீங்க. வெளியில போறோம், யாராவது நகையை பறிச்சுட்டு போயிடுவாங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கிடுவோம், பகல்ல போட்டுக்குவோம், பெட்டியில எடுத்து வச்சுக்கோன்னு. ஒரு நகைக்கு இவ்வளவு பாதுகாப்பை தேடுறீங்களே, இந்த நகையை விட உங்கள் கற்பு என்பது அற்பமானதா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இது என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம் நினைக்கிறீங்க. நகைக்கு சுதந்திரம் நைட்ல போட்டு போக வேண்டியதானே? அப்ப சிந்திச்சு பாருங்க. இந்த ஆடை என்பது சும்மா அல்லாஹ் தரல, உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக தந்திருக்கான். நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறான். உங்களுடைய பாதுகாப்பாக தந்திருக்கிறான். இதை வெறுமனே சடங்காக அணியாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது என்று சொல்லி அந்த கண்ணியத்தோடு அதை அணிய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு மாற்றம் வருது. தீகாவுல கூட என்ன செய்யறாங்க? அருள்மொழி என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் அவ்வளவு அற்புதமாக இஸ்லாமுடைய ஹிஜாப் என்ற சட்டத்தை எடுத்து பேசுறாங்க. நாத்திகர் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த இறைவன் கொடுத்த சட்டம் என்பது அற்புதமானது, உங்கள் உடலை பாதுகாக்கக்கூடியது, நீங்க ஏன் அப்படி நடந்துக்கணும், அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், எப்படி அவமதிக்கிறோம். இந்த ஆடை விஷயத்துல கவனமா இருந்தா என்ன? அதே போல வெளியே செல்லக்கூடிய இடங்கள்ல கட்டுப்பாடு இருக்கு. ஒரு ஆண் துணி இல்லாமல் செல்லக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஷாப்பிங் அது இது என்று சொல்லி எல்லா இடத்திலையும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதா நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப இது எல்லாத்திலையும் நம்ம கோட்டை விட்டோம் என்று சொன்னால் எங்க போய் முடியுது? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த ஆடைகள் விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கவனம் எடுத்து இதுலயே நம்ம முறையாக பேணினால்தான் இது பலனளிக்கும். இல்லை என்று சொன்னால் இப்படிதான் எல்லா இடங்கள்லையும் தவறுகள் நடக்குவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வாசலை அடைப்பதற்கு தான் அல்லாஹ் இவ்வளவு வழிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமாவினுடைய மோகம் நம்மை அடைந்து விட்டது. திரும்ப திரும்ப இது சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனா அலட்சியமாக இருக்கிறோம். இந்த அலட்சியம் எதிர முடியும்னா நம்ம வீட்டுல ஒரு தவறு நடக்கும் பொழுதுதான். எவ்வளவு தவறு நடக்குது? இந்த ஒழுக்கம் இல்லாதனால எத்தனை பெண்கள் வெளியேறி போறாங்க. அப்ப மட்டும் நம்ம கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் பொண்ணு அப்படி செய்யாது, ஏன் பையன் அப்படி செய்ய மாட்டான், யார் இப்படி சொல்றாங்களோ, கவனமின்மையாக இருக்காங்களோ, அதீத நம்பிக்கையுடையவர்களாக இருக்காங்களோ அவர்கள் வீட்டில் தான் இந்த தப்பு முதன்மையா நடக்குது. இருந்தாலும் நம்முடைய உள்ளம் தவறு மறுக்கிறது. அவங்க நல்லவங்க தான், பெண்ணோ பிள்ளையோ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லவர்கள் தான். ஆனா அவர்களுடைய வயது கெட்ட வயசு, மோசமான வயசு. அப்ப அந்த வயசுல அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் நம்ம ட்ரீட் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு என்னென்ன நடைமுறைகள்? இந்த இஸ்லாத்தை தவிர வேற ஒரு தீர்வு எங்கே கிடைக்கும்? யார் கொடுத்து விட முடியும்? அந்த இஸ்லாம் ஆணும் பெண்ணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அதை கடைபிடித்தால்தான் நமக்கான கண்ணியம். இந்த சட்டம் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இது திருமறை குர்ஆனை பொறுத்த மட்டில் இது உலக மக்களுக்கான ஒரு அருள்கொடை, உலக மக்களுக்கான போதனை. இதை எல்லா இடத்திலும் எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு என்ற பள்ளி விவரத்தோடு நம்ம கொண்டு போய் இது எப்படி மற்ற நாடுகளில் சாத்தியம், இங்கே ஏன் செயல்படுத்த முடியவில்லை, இந்த குர்ஆன் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் பிரச்சாரமாக நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒரு மாசத்தை ஒதுக்கி மைக்கு பிடிச்சி பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கீங்க, சக தொழிலாளர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லணும் இதுக்கு இதான தீர்வு, இதுக்கு இதான் தீர்வு, இந்த தீர்வை தவிர சிறந்த தீர்வை நீங்க காட்ட முடியாது என்று சொல்லி வாய் வழியாக டீ கடையில சந்திக்கிறோம், அவங்கள்ட்ட சொல்லலாம். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நல்ல விஷயத்தை எல்லாரும் விரும்புவாங்க. அப்ப இதெல்லாம் எளிதாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதை நம்ம கொண்டு போய் சேரணும். இந்த சினிமாக்கள் இருக்கக்கூடிய ஆபாசத்தை நம்ம ஒழிக்கணும். இதை ஒழிக்காமல் ஒருபோதும் இதற்கான தீர்வை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நம்ம கொண்டு வந்து விடவே முடியாது. அதே போல பெண்கள் செல்போன்கள்ல பேசுவது, ஆண்களோடு பேசுவது, நீங்கள் தனித்திருக்காதீர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கார்கள். மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான். இது எவ்வளவு இயல்பாக வச்சிருக்கோம். பொதுவாக இந்த பாலியல் சீண்டல்கள்லாம் அதிகமா நடக்கப்படுவது எதனாலன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களால், சொந்தக்காரர்களால. ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்க. கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல நம்ம மாமா தானே, நம்ம அண்ணன் தானே,
யாரால் என்னென்ன முறை என்பதை தெளிவாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம சகட்டு மேனிக்கு யாரோட தனித்து இருக்கணும், யாரோட தனித்து இருக்க கூடாது, யாரு மகரமானவங்க, மகரம் இல்லாதவங்க யாரு என்பதை எல்லாம் தெளிவான ஒரு பாடமாக நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா சக நண்பர்களால, அண்டை வீட்டாளர், சொந்தக்காரர்களால், இவர்களால தான் அதிகமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு குழந்தைகளும் பெண்களும் ஆளாக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த விஷயத்துல கவனமா இருக்கும். தனித்து பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒண்ணு கணவர் மூலம் பேசணும் அல்லது தந்தை மூலம் பேசணும். இப்படி யார் மகனானார்களோ அவர்கள் மூலம் கேட்டுக்கொள்ளலாமே தவிர தனித்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. இது எல்லாம் தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மனசுல வைக்கணும் என்பதை நான் நினைவூட்டேன். இந்த கவனத்துல வச்சுக்கிட்ட ஆபாசங்களில் ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால், சமூக பொறுப்போடு அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை ஒழிக்க முடியும். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வாக இருக்கிறது. இதற்கு பிறகு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பது போல ஒவ்வொருத்தரும் தவறு செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டணும். பொதுமக்கள் மத்தியில நிப்பாட்டி அவனுடைய தலையை வெட்டினா எப்படி இருக்கும்? 100 பேரை கொண்டு அடுத்தவன் செய்வானா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு? பல வழக்குகள் அவன்கிட்ட இருக்கு. போய் ஜெயில கையெழுத்து போட்டுட்டு வர்றான். வரும் பொழுது ஒரு பெண்ணை பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்படும். அதே போல சிறையில இருக்கக்கூடிய எப்படி இருக்கான்? வாரத்துக்கு ஒரு முறை சிக்கன், மட்டன், சினிமா படங்கள், சொகுசாக வாழ்றான். அவனுக்கு எப்படி அந்த தண்டனையை குறித்த இது வரும்? வரவே வராது. எந்த மாற்றமும் வராது. அவனுக்கு முழுமையாக தண்டனை வழங்க வேண்டும். அது பொதுமக்கள் மத்தியிலே மரண தண்டனையாக வழங்கப்பட வேண்டும். அதுதான் சரி. அதுதான் குற்றங்களை குறைப்பதற்கான வழி என்று சொல்லி என்னுடைய முதல்வர்கள் புகழும் புகழ்ச்சியும் நம்மை அழைத்த இயற்கையவனுக்கு என்று அவனை போற்றி புகழ்ந்தவனுக்கு இரண்டாம் முறையில் ஆரம்பித்தார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அதீ பின் ஹாத்திம் என்ற நபித்தோழரை அழைத்து சொல்றான், அல்லாஹ் உனக்கு ஆயிலை போட்டிருந்தால், உனக்கு வாய்ப்பளித்தால், பிறகு ஒரு நாளில் ஒரு பெண் வருவாள். ஹிரா என்ற ஊரில் இருந்து ஒட்டகத்தில் ஏறி வருவாள் மக்காவை தவாப் செய்வதற்காக. அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர வேறு எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவள் தவாப் செய்துவிட்டு போவாள் என்று சொல்றாங்க. பின்னாடி அறிவிக்கிறாங்க அந்த நபி தோழர், ஆமா அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று உண்மையாயிருக்கிறது. எந்தவித அச்சமும் இல்லாமல் ஒரு பெண் தனியாக ஹிரா என்ற ஊரிலிருந்து இந்த காவாவை தவாப் செய்துவிட்டு சென்றாள் என்று சொல்றாங்கன்னா அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட ஊர்? ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய பெண்களை மதிக்காத, சந்தைகளை விற்கக்கூடிய விற்பனை பொருளாக அவங்க வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட தேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மாற்றினாங்க? நம்ம சொன்ன இந்த தீர்வுகள் தான். இந்த தீர்வுகளை பின்பற்றினால் இந்த பெண் எப்படி தனியாக வந்தார்களோ அதே போல இந்த உலகத்திலும் அந்த தீர்வு அப்ளை செய்யப்பட்டால், இஸ்லாம் பின்பற்றப்பட்டால், இஸ்லாமிய சட்டங்கள் இங்கே பின்பற்றப்பட்டால் இது அத்துணைக்கான தீர்வு சேர்ந்துவிடும் என்பது உறுதி. அதுதான் மனிதன் வாழ்வதற்கான உண்மையான சட்டமாக இருக்கும். இதை நாமும் பின்பற்றுவோம், பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த சமூக தீமையில் இருந்து இந்த மக்களை பாதுகாப்போம். அந்த பாதுகாப்பது நமக்கான கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.